தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கேபினட் தூதுக்குழு 389 உறுப்பினர்களை கொண்ட கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியது. இப்போ இதில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 380 உறுப்பினர்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டார்கள்? பிரிச்சிருப்போம் இல்லையா? மொத்தம் ஒன்றும் கிடையாதுயா. இந்தியாவை 389 தொகுதிகளாக பிரிக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு இடம் அல்லது 1 மில்லியன். 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு இடம் என்கிற அடிப்படையில் அது பிரிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, இந்த 296 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக ஜூலை டு ஆகஸ்ட் 1946 தேர்தல் நடத்தப்பட்டது. ஏன்னா இந்த 296 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த 93 உறுப்பினர்கள் மன்னர்களால் நியமிக்கப்படுவார்கள், நாமினேட்டட் பை கிங்ஸ். அப்போ இந்த 296 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக ஜூலை டு ஆகஸ்ட் 1946 தேர்தல் நடத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதுலையும் பாருங்கள், இந்த தொகுதிகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கும். நான் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு இடம் சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்து இப்போ இந்தியாவில், கரண்ட் இந்தியாவில் தொகுதிகளை எப்படி பிரிச்சிருக்காங்க? பொது தொகுதி, ஷெட்யூல் காஸ்ட் தொகுதி, ஷெட்யூல் ட்ரைப் தொகுதின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த 296 தொகுதிகள் எப்படி பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா, பொது தொகுதிகள், முஸ்லீம் தொகுதிகள், சீக் தொகுதிகள். சரிங்க, மறந்துடக்கூடாதுயா. ஜென்ரல் பொது தொகுதி, அடுத்து முஸ்லீமு, அப்புறம் சீக். ஜென்ரல் பொது தொகுதி, அடுத்து முஸ்லீம் தொகுதி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிய தொகுதியாக பிரிக்கப்பட்டது. சரி, இப்போ பிரிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? தேர்தல் நடத்துகிறோம் இல்லையா? இது வரைக்கும் புரிஞ்சதா? அழிச்சிட்டோமா? சரி, அப்போ இந்த தேர்தலில் பாருங்கள், இந்த தேர்தலில் காங்கிரஸ் 208 இடங்களிலும், முஸ்லீம் லீக் 73 இடங்களிலும், சுயேச்சேக்கள் அதர்ஸ் மற்றவர்கள் 15 இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள். ஸோ கூட்டினீங்கன்னா 296 வரும் பாருங்கள். வந்துருச்சா? அப்போ சுயேச்சைக்கள் 15, முஸ்லீம் லீக் 73, காங்கிரஸ் 208 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ பாருங்கள், அதிக இடங்களை யார் கைப்பற்றி இருக்கிறார்கள்? காங்கிரஸ். அப்போ அதிக இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸை தற்காலிக ஆட்சி அமைக்கும்படி, டெம்பரவரி கவர்மெண்ட்டை உருவாக்கும்படி அப்போதைய வைஸ்ராய் வேவல் பிரபு அழைப்பு விடுத்தார். அப்போ அப்போதைய வைஸ்ராய் வேவல் பிரபு காங்கிரஸை ஆட்சி அமைக்கும்படி அழைப்பு விடுத்தார். இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போ இந்த தேர்தலில், அரசியலமைப்பு நிர்ணய சபைக்காக நடந்த தேர்தலில் பங்கு பெறாத தலைவர்கள்லாம் யாரா? டிஎன்பிசி கொஸ்டின்யா. காந்தியும் ஜின்னாவும். த காந்தி அண்ட் ஜின்னா டிட் நாட் பார்ட்டிசிபேட் திஸ் எலெக்ஷன். இந்த தேர்தலில் பங்கு பெறவில்லை. ஒன்றும் கிடையாதுயா. இந்த ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை காந்தி விரும்பலை. இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவிற்காக நான் பாடுபடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வங்காளத்தில் ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணதற்கு அப்புறம் அவர் அரசியலிலிருந்தே விலகி விடுவார். அதனால தான் பாருங்கள், சுதந்திரம் வழங்கக்கூடிய ஃபங்க்ஷனில் நேரு உரை இருக்கும். இந்த மிட் நைட் ஸ்பீச் நேரு பேசியிருப்பாரியா? காந்தி பேசுனது எதாக இருக்கா? காந்தியை நம்ம கடைசியாக பார்க்குறது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில். அதுக்கப்புறம் நேரம் எங்கே பார்ப்பீங்க? ஜனவரி 30, 1948 சாகும்போதே பார்ப்போம் வரலாற்றில். ஏன்னா அந்த ஹிந்து முஸ்லீம் சண்டையையும் இந்தியா இரு நாடாக பிரிவதையும் காந்தி விரும்பவில்லை. சரிங்களா? அப்படி நேராக போய் ஆசிரமத்தில் போய் அமைதியாக ஆசிரம வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவார் காந்தி. அதனால் பாருங்கள், காந்தி அண்ட் ஜின்னா 2 பேரும் இந்த தேர்தலில் பங்கு பெறலை. ஸோ அப்போ காங்கிரஸை ஆட்சி அமைக்கும்படி அழைப்பு விடுக்கிறார். ரொம்ப சிம்பிள், நேரு தான் ஆட்சி அமைச்சிருப்பார். விளைவு பாருங்கள்,
செப்டம்பர் 2, 1946 ஜவஹர்லால் நேரு இடைக்கால அரசை உருவாக்கினார். த இன்ட்ரீம் கவர்மெண்ட் சொல்லுவாங்கயா, த இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம்டு பை ஜவஹர்லால் நேரு. இந்தியாவிற்கான இடைக்கால அரசை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. கிடையாது. யாருப்பா? அது தேர்தலில் போட்டியிடவே இல்லையே. ஜின்னா வந்து நேராக பாகிஸ்தான் கிளம்பி போயிடுவாப்புல. அங்கே போய் உட்காந்து இனிமேல் நான் இந்தியா பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியா பக்கமே அவர் வரல. அதுக்கப்புறம் காந்தி நேராக ஆசிரமத்துக்கு போனவர் தான், அதுக்கப்புறம் அவர் வரவே கிடையாது. புரிஞ்சா? சரி, அப்போ ஜவஹர்லால் நேரு ஆட்சி அமைச்சிட்டார். அப்போ ஒரு வழி என்னாச்சு, இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்திட்டோம். இப்போ இந்த இடைக்கால அரசு என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்தியாவிற்கான அரசியல் அமைப்பை எழுதணும். புரியுது? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இப்போ தான் பாருங்கள். இப்போ ஒரு கேள்வி இருக்குது, இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின், கவனமாக பார்க்கணும். அந்த ஆர்டர் பூரா முக்கியமையா. 34 எம்என் ராய் சொன்னது, 35 காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, 38 ஜவஹர்லால் நேரு, 40 ஆகஸ்ட் ஆஃபர், 42 கிரிப்ஸ் மிஷன், 46 கேபினட் மிஷன். சரிங்களா? கேபினட் மிஷன் படி தேர்தல் நடத்தப்பட்டது ஜூலை டு ஆகஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் உருவாக்கப்பட்டது மார்ச் 22, 46. அது அறிக்கை சமர்ப்பித்தது மே 16, 1946. அதன்படி தேர்தல் நடந்தது ஜூலை டு ஆகஸ்ட் 1946. இடைக்கால அரசு உருவானது செப்டம்பர் 2, 46. சரிங்களா? இப்போ அரசு உருவானதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி உருவாக்கப்பட்டது நவம்பர் 1946. அப்போ கவனமாக பாருங்கள். கேபினட் தூதுக்குழு அறிக்கையின்படி இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது நவம்பர் 1946. November 1946, the Constituent Assembly established under Cabinet Mission. முடிஞ்சா? சரி, எதுக்கு சார் இது இப்போ நாங்கள் வரிசையாக படிக்கணுமா? அதாவது 46 நவம்பர் 1946 கேபினட் தூதுக்குழு. நீங்கள் ஃபுல்லாக எழுதுனீங்கனாக்க இந்த ஜென்மத்தில் நம்ம பால்ட்டி முடிக்க மாட்டோம். கேபினட் தூதுக்குழு என்ன பண்ணணும், போடணும், அவ்வளோதான். நீங்கள் இங்கேயே கேபினட் தூதுக்குழு எழுதிக்கிட்டு இருந்தீங்கனாக்க ஆக்சுவலாக இது உங்கள் தப்பு கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பயுமேவும் நாங்கள் ப்ரிப்பேர் ஆன காலகட்டத்தில் 2 நோட்டு இருக்குமியா. ஒரு நோட்டு கிளாஸ் நோட்டு. அந்த கிளாஸ் நோட்டை வச்சுக்கிட்டு நைட்டு நாங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இந்த ஸ்டெனோ படிக்கிறீங்க இல்லையா, கிளாஸ் நோட்டு ஃபுல்லாகவே ஸ்டெனோ டைப்பில் இருக்கும். இயர் இருக்கும், கேபினட் மிஷன் இப்படி தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. 19 நவம்பர் 1946 கேபினட் மிஷன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அவ்வளோதான் இருக்கும். ஸோ முடிஞ்சா? அப்போ நவம்பர் 1946 கேபினட் தூதுக்குழு அறிக்கையின்படி என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியை உருவாக்கிட்டாங்க. ஸோ இப்போ எதுக்கு சார் இதை நான் வரிசையாக படிக்க சொன்னேன்? ஏன்னா இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, அரேஞ்ச் தி கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். 4 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், வரிசைப்படுத்துகன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஆர்டர் வரிசையாக தெரியணும். கேட்டால் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேள்வி இருக்கியா? சரி, இப்போ முடிஞ்சாச்சு இல்லையா? இப்போ அடுத்து பாருங்கள், கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி கூடணும், கூடி கான்ஸ்டியூஷனை எழுத போகிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் தலைப்பு பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பணிகள், த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இப்போ கான்ஸ்டியூஷனை எழுதிட்டோம், முடிஞ்சா? சரி, இப்போ பாருங்கள், இந்த தேதியெல்லாம் முக்கியம். இப்போ நான் எழுதி போடக்கூடிய தேதி கட்டாயம் தெரியணும். பாருங்கள், டிசம்பர் 9, 1946 கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி முதலாக கூடிய நாள்.
த ஃபஸ்ட் செஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, முதலாக கூடிய நாள். சரிங்களா? சரி, இப்போ பாராளுமன்றம் எத்தனை மணிக்கு கூடுது? டெய்லி பார்லிமெண்ட் காலையில் எத்தனை மணிக்கு கூடும்? நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி 10 மணிக்கெலாம் வந்துடுவாங்களா? 11 மணி. ஏன் காலையில் 11 மணிக்கு கூடுது? ஒன்றும் இல்லை, பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் ஒரு நாளைக்கு செஷன் 2ஆக பிரிக்கணும். மதிய உணவு வேலைக்கு முன்பு, அதாக்கா 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இது காலை. அப்புறம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லஞ்சு. அப்புறம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சாப்பாட்டிற்கு பிறகு, சாப்பாட்டிற்கு முன்பு, சாப்பாட்டிற்கு. எதனால் இந்த டயத்தில் வச்சுருக்கோம்? டெல்லியோடைய கிளைமேட்டு. அதை விட மிக முக்கியமானது, இந்த முதல் கூட்டம் முதல்ல கூடினது காலையில் 11 மணிக்கு. பிரிட்டிஷ்காரை விட்டுட்டு போனது இன்ன வரைக்கும் நம்ம நிறையா விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது தெரியுமா? அதில் இதுவும் ஒன்றியா? அவன் தான் டெல்லி கிளைமேட்டுக்காக என்ன பண்ணான்? இந்த பைப்பிலை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? மாற்றி வச்சுருக்கணும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்போ முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 காலை 11 மணிக்கு கூடியது. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும்? 389 பேர் வரணும். ஆனால் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டது 211. ஏன்னா முதல் கூட்டத்தில் மன்னராட்சி பகுதி கலந்து கொள்ளவில்லை. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் புறக்கணிக்கிறாங்க. ஏன் மன்னராட்சி பகுதி புறக்கணிக்குது? எப்போ அவ இந்தியா கூட சேர்ந்துட்டா எந்த பகுதிக்கு அவர் மன்னர்? ஒன்றுக்கும்லாம் போயிடுவார். சரிங்களா? அப்போ மன்னராட்சி பகுதி இந்தியாவோடு இணைவதை விரும்பவில்லை. அப்போ முஸ்லீம் லீக் வந்திருப்பானா? அந்த 73 பேர் வந்திருப்பானா? ஏன் வரல? ஏன்னா அவன் கேட்குறது தனி நாடியா? பாகிஸ்தான் வேணும்னு கேட்குறான். நம்ம பாகிஸ்தான் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ முஸ்லீம் லீக்கும் புறக்கணித்தது. அப்போ முதல் கூட்டத்தில் மன்னராட்சி பகுதி கலந்து கொள்ளவில்லை, முஸ்லீம் லீக்கும் கலந்து கொள்ளவில்லை. முஸ்லீம் லீக் கலந்து கொள்ளாததற்கு காரணம் பாகிஸ்தான் கோரிக்கை. இது கேள்வியாக தெரியணும். கேள்வி இப்படி வராது. கேள்வி நமக்கு எப்படி போயிடும்னா, முதல் கூட்டத்தில் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாததற்கான காரணம் என்ன? சரிங்களா? அப்போ பாகிஸ்தான் கோரிக்கைக்காக அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. நீங்கள் வாடுங்க காங்கிரஸ் கூட சண்டை, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை, இன கலவரம், மத கலவரம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது. புரிஞ்சா? சரி, அப்போ இந்த முதல் கூட்டத்தில் என்ன பண்ணோம்? டாக்டர் சச்சிதானந்த சின்கா, டாக்டர் சச்சிதானந்த சின்கா நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எலெக்டட் த இன்ட்ரீம் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. தற்காலிக தலைவராக, இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்ட்ரீம் த பிரசிடென்ட் அல்லது டெம்பரவரி பிரசிடென்ட் எழுதிக்க. இன்ட்ரீம் புரியலனா த டெம்பரவரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இடைக்கால தலைவராக தேர்ந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் அல்லது இடைக்கால தலைவர். புரிஞ்சா? இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த இடைக்கால தலைவர், தற்காலிக தலைவர் தேர்வு செய்யும் முறை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து நாம் எடுத்தோம்? பிரெஞ்சு. இந்த நிரந்தர தலைவர் தேர்வு செய்யும் முன்னாடி இந்த தற்காலிக தலைவர் முறை, இந்த டெம்பரவரி பிரசிடென்ட் கான்செப்ட் டேக்கன் ஃப்ரம் பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன், பாரோட் ஃப்ரம், இப்படின்னு வைக்கலாம். தற்காலிக தலைவர் முறை இந்த பிரெஞ்சு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சரி, தற்காலிக தலைவர் தேர்வு செஞ்சாச்சு. என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு மாலை அவர் இறந்துட்டார்.
சரி, அதனால தான் 10ஆம் தேதி நம்ம கூடலை. புரிஞ்சா? அப்போ இந்த புரோட்டம் ஸ்பீக்கர் தற்காலிக தலைவருக்கு என்ன வேலை? அவையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பது. இப்போ மக்கள் தேர்வு செஞ்சாங்க இல்லையா, அந்த எல்லா உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம், த ஓத்ஸ் அண்ட் அஃப்ரிமேஷன், பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். செஞ்சு வச்சவர் அன்னைக்கு சாயந்தரம் இறந்து விட்டார். அதனால தான் 10ஆம் தேதி நம்ம என்ன பண்ணலை, கூடலை. அடுத்த கூட்டம் பாருங்கள், டிசம்பர் 11, 1946. இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், இந்த டேட்டில் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து 2 துணைத் தலைவர்கள், 2 வைஸ் பிரசிடென்ட். வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, H.C. முகர்ஜி, 2 துணைத் தலைவர்கள். முடிஞ்சா? அடுத்து B.N. ராவ், B.N. ராவ் லீகல் அட்வைசர், சட்ட ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். B.N. ராவ் சட்ட ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியினுடைய சட்ட ஆலோசகர், லீகல் அட்வைசர் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் சிம்பல் என்ன? சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது யானை. The elephant was elected the symbol of Constituent Assembly. அடுத்து H.V.R. Iyengar was elected secretary, செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செக்ரட்டரி, செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் H.V.R. ஐயங்கார். அடுத்து S.N. முகர்ஜி, S.N. முகர்ஜி was elected, பாருங்களேன், the chief draftsman of Constituent Assembly, வரைவாளராக, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவாளர். எழுதுறவர் யார்? அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை புறம் எழுதக்கூடியவர். வரைவாளராக தேர்வு செய்யப்பட்டார். த சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன், டிராஃப்ட். முடிஞ்சா? இப்போ யார் யாருக்கு என்னென்ன பணிகள் கொடுத்துறோமா, எல்லா பணியும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி 8 மேஜர் கமிட்டியையும் 13 மைனர் கமிட்டியையும் உருவாக்கியிருக்கும். அதாவது இந்தியாவிற்காக அரசியலமைப்பை எழுதுவதற்கு, ஏன்னா சுதந்திர இந்தியா ஆங்கிலேயர் எப்படி விட்டு போகிறான், அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்தியாவை கட்டமைக்கணும், இந்தியாவை உருவாக்கணும். ஏன்னா மன்னராட்சி பகுதியில் இருந்தோம், அப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்தோம், இப்போ அம்போன்னு விட்டுட்டு போயாச்சு. அப்போ இந்தியா என்கிற ஒரு தேசத்தை முழுமையாக கட்டமைப்பதற்காக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி 8 மேஜர் கமிட்டி, 8 முதன்மை குழுக்களையும் 13 சிறிய குழுக்களையும் உருவாக்கியது. இந்த குழுக்கள் அறிக்கையெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒன்றை உருவாக்க போகிறாங்க. இப்போ பேருக்கு இந்தியா உருவாகலையா? இந்தியா உருவான வரலாறு நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னாக்க, ஏன் எத்தனையோ நாடுகள், உதாரணத்துக்கு பாகிஸ்தானு நம்மளும் ஒரே நாளில் சுதந்திரம் வாங்கினோம். நம்மளை விட பாகிஸ்தான் எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இருக்கா? அவர்களை ஒன்றும் கிடையாது. இப்போ நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போனால் என்ன மரியாதை இருக்கிறது? உலக நாடுகளில் இந்தியா எப்படி பார்க்கப்படுகிறது, அதே மாதிரி ஏன் பாகிஸ்தான் பார்க்கப்படலை? ஏன்னா பாகிஸ்தான் உருவாக்கும் போது மிக தெளிவாக உருவாக்கப்படவில்லை. திடீர்னு ஒருத்தர் ரூல் பண்ணுவாப்புல,
அப்புறம் மிலிட்ரி ரிவோல்ட் நடக்கும், அப்புறம் டெரரிசம் வந்துடும், மாறி. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரு நிலையான அரசை உருவாக்குவதற்கு 64 வரை, சரி, 1964 வரைக்கும் இந்தியாவில் இருந்த தலைவர்கள் பூராமேவும் கக்கன், லால் பகதூர் சாஸ்திரி, காமராஜர் மாதிரி நல்லவர்கள். 64க்கு பிறகு 1ஆம் நம்பர் ஃப்ராடு பசங்க பூரா அரசியல்வாதி ஆகிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கக்கனை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர்கிட்ட பெருசாக எந்த சொத்து கிடையாது, காமராஜர்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது. லால் பகதூர் சாஸ்திரி ஒரு இந்தியாவினுடைய பிரதமர், சாகும்போது அவங்க வீட்டில் பணம் கிடையாதியா அந்த டெட் பாடியை புதைக்கிறதுக்கு? ஒரு பிரதமர் வீட்டில் ஒரு டெத்து நடந்திருக்கு, அவரை கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு அங்கே பணம் இல்லை. இந்த ஃபேமஸ் ஒரு டைலாக் லால் பகதூர் சாஸ்திரி உடைய வரலாறு படித்து பாருங்கள். ஃப்ரெண்டு ஒரு நாள் ஒரு 5 ரூபாய் கடன் கட்டு வந்திருக்கிறார். லால் பகதூர் சாஸ்திரி பார்த்துட்டு, எப்பா நான் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான சம்பளம் தான், என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது, நான் மாதத்துக்கு 10 ரூபா தான் வாங்குகிறேன், 10 ரூபாய் என் ஃபேமிலி செலவுக்கு கரெக்டாக இருக்குது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க ஒய்ஃப் வந்து உள்ளேருந்து வர்றாங்க. இல்லை என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னாங்களாம். சரி, இப்போ எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்டுக்கிட்டையும் கொடுத்து விட்டார். ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குறார், எவ்வளோ உனக்கு எப்படி பணம் வந்துச்சு, யார் கொடுத்தாங்க? இல்லை நீங்கள் மாதம் கொடுக்குற 10 ரூபாயில் நம்ம குடும்ப செலவுக்கு 5 ரூபாய் தான், மீதி 5 ரூபாயாக நான் சேமித்து வச்சுருக்கேன். ஒன்றுமே சொல்லலை. நேராக போகிறார். சம்பளம் வாங்குகிற இடத்துல போயிட்டு, இந்த மாதத்திலிருந்து எனக்கு 5 ரூபாய் சம்பளம் போதும், ஓகே, 10 ரூபாய் தேவையில்லை, என் குடும்பத்துக்கு 5 ரூபாய் போதும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்தாராம். அப்படி இருந்த தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கி எப்படி இருக்காங்க நீங்களே பார்த்துக்கலாம். அதனால் 64 வரை அரசியல் உருப்படியாக இருந்தது. அப்போ போட்ட அடித்தளம் தான் இன்றைக்கி இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாகியிருக்கு. சரி, முடிஞ்சா உங்களுக்கு? அப்போ 64க்கு முன்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு, கட்டமைப்பதற்காக 8 முதன்மை குழுக்களையும் 13க்கு மேற்பட்ட சிறிய குழுக்களையும் உருவாக்கியது. சரி, இப்போ எல்லாத்தையும் உருவாக்கிட்டோம். நோக்கம் என்ன? வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்? இப்போ இந்த 389 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நோக்கம் என்ன? அரசியலமைப்பு எழுதுறது இல்லையா, இந்தியாவை உருவாக்குறோம். அந்த இந்தியாவை உருவாக்குறதுல ஒரு வேலை தான் கான்ஸ்டியூஷனை எழுதுறது. சரிங்களா? இப்போ அடுத்த தலைப்பு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு போடுங்க. தமிழில் குறிக்கோள் தீர்மானம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். பாருங்க, தேதி முக்கியம். டிசம்பர் 13, 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. The Jawaharlal Nehru introduced objective resolution in Constituent Assembly. குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அப்போ அதில் என்ன இருக்கும்? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எல்லாரும் 389 உறுப்பினர்கள், நம்ம முன்னாடி ஜவஹர்லால் நேரு பேசுகிறார். இப்போ நம்ம எல்லாம் ஏன் கூடியிருக்கோம்னா, இப்போ நம்ம எல்லாம் இப்போ இங்கே கூடினதுக்கு காரணம் என்ன? எப்படியாவது இந்த வருஷம் ஒரு வேலையை வாங்கிடணும், இவ்வளோதான் நம்முடைய அதிகபட்ச குறிக்கோள். ஜவஹர்லால் என்ன சொல்கிறார் பாருங்கள், நாம் இந்தியாவை புதிதாக உருவாக்க போகிறோம். அப்போ அது எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்றால், சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கண்ட்ரி, இறையாண்மை உடைய மக்களாட்சி குடியரசாக இந்தியாவை உருவாக்க வேண்டும். இறையாண்மை உடைய மக்களாட்சி குடியரசு, த சோவர்னிட்டி, சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். சரி, இப்போ சொல்லுங்க பாப்போம், இறையாண்மை அப்படின்னா என்ன? இறையாண்மை
சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்போம். உங்களுக்கு இறையாண்மை இருக்கிறதா? இருக்கா? அப்சல்யூட் பவர் கரெக்டு. பட் அது என்ன புரிகிற லாங்குவேஜில் சொன்னால் ஈஸியாக புரியும். அப்சல்யூட் பவர்ன்றது கரெக்டு, ஆனால் அது புரியாது பாதி பேருக்கு. இப்போ அதான் கேட்டேன், உங்களுக்கு இறையாண்மை இருக்கா? இல்லையா? நல்லா பாருங்கள், சாமி கும்பிட்றது இறையாண்மை இல்லை. India is sovereign country means the anyone not interfere the internal and external matters of India. இந்தியாவினுடைய உள் விவகாரங்களிலும் வெளி விவகாரங்களிலும் மற்றவர்கள் தலையிடுவதை இந்தியா அனுமதிக்காது. அப்போ நீங்கள் இறையாண்மை உள்ள மனிதர் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளில் யாரும் தலையிடக்கூடாது. இப்போ சொல்லுங்கள், இறையாண்மை இருக்கிறதா? என் வாழ்க்கையை நான் எங்கே சார் தீர்மானித்தேன்? வரவே போகிறவெல்லாம் தீர்மானிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுறது எங்கேயா? பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பான்னு தெரியல, நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியலை, நைட்டு நிம்மதியாக ஒரு ஃபோன் பேச முடியலை, வரவே போகிறவெல்லாம் திட்டுறான், எவ்வளோ கேட்க. அப்போ என்னன்னா, இப்போ இறையாண்மை உள்ள ஒரு உயிரினம் அப்படின்னா யாராக இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, தெருவில் தெரிகிற நாய் மட்டும்தான் இறையாண்மை உள்ள விலங்கு. வீட்டில் வளர்க்குற நாய் கிடையாது. வீட்டில் வளர்க்குற நாய் நம்மளும் ஒன்று தான், சரியா? அது பாட்டுக்கு ஜாலியாக போகும், ஜாலியாக வரும், இஷ்டத்துக்கு சாப்பிடும், இஷ்டத்துக்கு தூங்கும், யாரை பற்றி அது யோசிக்காது. அப்படி இருந்தால் அது இறையாண்மை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இறையான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கடவுள் வழிபாடு, இந்த இறை அப்படின்ற வார்த்தை இறைவன் வழிபாடு கிடையாது. யாரும் உங்களுடைய உள் மற்றும் வெளி விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது. அப்போ இந்தியா தனக்கு தேவையானதை அதுவே உருவாக்கி கொள்ளும். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸியா? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. ஏன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரும் பொழுது ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். நான் தலையிட்டதுனால தான் பாகிஸ்தான் இந்தியா போரேவும் ஸ்டாப் ஆயிடுச்சுண்டு. உடனடியாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த அடுத்த நிமிஷமே எக்ஸ் வலைதளத்தில் மோடி ஒரு தகவல் பண்ணுறார். இந்தியா இஸ் சோவரின் கண்ட்ரி, நாங்களாக பார்த்து சண்டையை நிப்பாட்டியிருக்கோம், மக்களுக்கு கெட்டது வரக்கூடாதுன்னு சொல்லி. நீ சொன்னதுனால நாங்கள் நிப்பாட்டலை, சரிங்களா? அமெரிக்கா சொல்லியோ ரஷ்யா சொல்லியோ இந்தியா கேட்காது. ஏன்னா இந்தியா இஸ் எ சோவரின் கண்ட்ரி. பார்லிமெண்ட்டு தான் முடிவு பண்ணணும்னு அர்த்தம். முடிஞ்சா? அடுத்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், மக்களாட்சி குடியரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நாட்டை ஆட்சி செய்கிறது. அப்போ எங்களை யார் ரூல் பண்ணணுன்றத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். மன்னராட்சி முறை கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கொண்ட இறையாண்மை உள்ள ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய பணி அப்படின்னு சொல்லி குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு கொண்டு வருகிறார். இந்த குறிக்கோள் தீர்மானம் நீண்ட விவாதத்திற்கு பிறகு ஜனவரி 22, 1947 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. It was accepted by Constituent Assembly on Jan 22, 1947. சரிங்களா? சரி, இதை பாருங்க, ஃபண்டமெண்டல்ஸ், இந்தியாவுடைய அடிப்படை தத்துவம். இது கேள்வி நல்லா பார்க்கணும். இந்தியாவுடைய அடிப்படை தத்துவம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து. இந்த தத்துவத்தில் தான் தற்போது இந்தியா இயங்கி கொண்டு இருக்கிறது. The fundamental philosophy of the present India borrowed from objective resolution. சரி, அதாவது இந்தியாவுடைய அடிப்படை தத்துவம் மட்டும் எழுதிக்கிங்க. இந்தியாவுடைய தத்துவம், கட்டமைப்பு எல்லாமே இதில் தான் இருக்குது. சரி, இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ப்ரெசண்ட்டாக இருக்கா? இருக்கிறது. பீரியாம்பிள். இதனுடைய இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுடைய
மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம்தான் தற்போதைய அரசியல் அமைப்பின் முகவுரை. பீரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரியா? அப்போ கவனம் பார்க்கணும். தற்போதைய அரசியல் அமைப்பின் முகவுரை என்பது மாற்றி அமைக்கப்பட்ட குறிக்கோள் தீர்மானம். தற்போது முகவுரை எப்படி இருக்கு? தற்போதைய முகவுரை சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். முடிஞ்சா? அப்போ இதை அப்படியே எடுத்தோம், அப்படிதான் வச்சுருந்தோம். இதில் தான் என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 படி இந்த 2 வார்த்தையை சேர்த்தாங்க. இறையாண்மை மிக்க, சமநலன் சார்ந்த, சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. 76 வரைக்கும் இறையாண்மை டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மட்டும்தான் இருந்தது. 76 தான் இந்திரா காந்தி 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த 2 வார்த்தைகளை சேர்த்தார்கள். அதனால தான் தற்போதைய அரசியலமைப்பின் முகவுரை என்பது மாற்றி அமைக்கப்பட்ட குறிக்கோள் தீர்மானமாகும், வடிவமாகும். மறந்துடக்கூடாது. இப்போ முடிஞ்சா? சரி, இப்போ நோக்கத்தெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், எல்லாத்தையும் பக்காவாக முடிவு பண்ணியாச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த சைடு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன், ஹிந்து முஸ்லீம் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. பார்த்தால் இரத்த பூமி இரத்த கலவரமாக மாறிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? இப்போ கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை இப்போ முடிச்சாத்த நாடு அமைதிக்கு திரும்பினால் மட்டும்தான் அரசியல் அமைப்பு எழுதுவதற்கு பலன் கிடைக்கும். அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்கனாக்க பாருங்கள், மார்ச் 22, 1947 மவுண்ட் பேட்டன் பிரபு, 3 சொல்லியா, மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் கடைசி வைஸ்ராயாக அனுப்பப்படுகிறார். த லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. சரி, வந்தவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லீம் தலைவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறார். ஒன்று எவனும் அமைதியான மாதிரி தெரியல. விளைவு ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜூன் 3 திட்டம், பிரிவினை திட்டம், பால்கன் திட்டம், எல்லாமே ஒண்ணுதான். மவுண்ட் பேட்டன் பிளான், ஜூன் 3 பிளான், பார்ட்டிஷியன் பிளான், பால்கன் பிளான், எல்லாமே ஒண்ணுதான். சரியா? அப்ப இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா 2 நாடுகளாக பிரிக்கப்படும் என அறிவிக்கிறார். இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா என்கிற 2 நாடுகளாக பிரிக்கப்படும் என்று அறிவிக்கிறார். அதுக்காக என்ன பண்றாங்க, இந்திய சுதந்திர மசோதா, த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆகஸ்ட் 15, 1947 நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்போ இந்தியா 2 நாடுக பிரிக்கப்படுவதற்காக மசோதா எழுதி என்ன தெளிவாக சொன்னீங்களேன், ஜூலை 4, 1947. அதாவது இன்னும் தெளிவு, இது அழிச்சிடலாமா, இது அழிச்சிடலாம்ல, இங்கே வாங்க, ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில், இந்திய சுதந்திர மசோதா சட்டம் எப்படின்னா வச்சுங்களேன், பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள், இங்கிலாந்து அரசருடைய ஒப்புதலை பெற்ற நாள்.
த பிரிட்டிஷ் கிங் அல்லது குயின், அப்போ ராணி தான் இருந்தாங்க. த பிரிட்டிஷ் குயின் கிவ் கிஸ் அசன்ட், அசன்ட் ஒப்புதல், இஎன்டியா அசன்ட் ஒப்புதல் வழங்கிய நாள். இது கம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்த நாள், நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். அப்போ இந்த டேட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை 2 நாடுகளாக பிரிச்சுட்டாங்க. பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கினது ஆகஸ்ட் 14, நம்ம வாங்கினது 15 வாங்கினோமா? எதற்காக பகலில் வாங்காமல் நைட்டில் வாங்கினோம்? ஏயா சூரிய உதயத்துக்கு பிறகு நம்ம வாங்கலை? அடுத்த நாள் கணக்கு கரெக்டாக இருக்கும்னா, இது இந்தியாவுக்கு ஒரு வரலாறு இருக்குது. சுதந்திரம் வாங்கினதுக்கே ஜாதகம் பார்த்த ஒரே குரூப் நம்ம தான். இப்போ உண்மை அதுதான், நீங்கள் விளையாட்டு கிடையாது. அதாவது சூரிய உதயத்திற்கு பிறகு அந்த நாள் நல்ல நாள் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஆகஸ்ட் 15 எங்களுக்கு வேண்டாம், வேறொரு நாள் கொடுங்கன்னு கேட்டிருப்போம். ஆனால் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுவார்னாக்க, மவுண்ட் பேட்டன் தலைமையில் தான் ஆகஸ்ட் 15 1945 2ஆம் உலகப்போர் முடிவுக்கு வந்திருக்கும். ஜப்பான்கிட்ட அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கினது மவுண்ட் பேட்டன் தான். ஆகஸ்ட் 15 1945 வாங்கிட்டு வந்திருப்பார். அதே டேட்டில் தான் நான் சுதந்திரம் கொடுப்பேன் அந்தால் அடம் பிடிப்பாப்பில். சரியா? நம்ம விடிஞ்சால் நல்ல நாள் இல்லை. சரியா? அப்போ இந்த பஞ்சாயத்தை எப்படி தீர்க்கிறது? இந்த ஆள் வேறு டேட் தரமாட்டார். உனக்கு என்ன 15ஆம் தேதி தானே கொடுக்கணும், எங்களுக்கு சூரிய உதயம் வந்தாத்தேன் கெட்ட நாள். இப்போ ஜாதகத்தில் பார்த்துருக்கீங்களா? ஜாதகத்தின்படி ஒரு நாள் அப்படின்றது எப்போ? காலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி தான். இப்போ சனிக்கிழமை இருக்கு இல்லையா? இப்போ சனிக்கிழமை மிட் நைட் ஒரு 3 மணிக்கு பிறக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை கணக்கு கிடையாது, சனிக்கிழமை தான் கணக்கு. நீங்கள் உடனே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ வர சனிக்கிழமை எத்தனாம் தேதி? இன்னைக்கு தேனியா? சரி, போன சனிக்கிழமை வைப்போம். இப்போ இன்றைக்கி 15, 14, 13. சரிங்களா? 13 நைட் 12 மணியோடு முடிஞ்சுட்டு 12 மணிக்கு மேலே 14ஆம் தேதி. 14ஆம் தேதி காலையில் நீங்கள் பிறக்கிறீன்னு வச்சுப்போம், அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு. ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததாக கணக்கு கிடையாது, சனிக்கிழமை தான் பிறந்ததான் கணக்கு. அதே ஜாதகம் அப்படித்தான் எழுதுவாங்க. நீ வாடி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன்னு சொல்லக்கூடாது. அதனால் ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும். நீ பார்த்துருக்கீங்களா, தமிழ் காலண்டரில் பிறப்பு ஒரு டேட் இருக்கும், ஆங்கிலத்தில் ஒரு நாள் இருக்கும். அந்த காரணம் இந்த பஞ்சாயத்து இதுதான். அதனால தான் பாருங்கள், அந்த கெட்ட நாள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக சூரிய உதயம் முன்பே நாம் வாங்கினோம். நம்ம பல ரகசியம் பண்ணி வச்சுருக்கோம். ராக்கெட்டு விட்டாலும் என்ன பண்ணுறோம், தேங்காய் உடைச்சி தான் அனுப்புவோம். சரியா? எலுமிச்சம்பழம் வச்சு தேங்காய் வச்சு பயங்கர பக்தி, கோயிலுக்கெல்லாம் போய் அவன். நீங்கள் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ராக்கெட் விடுறதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பேன். நம்ம ஆட்கள் மட்டும் பட்டை போட்டு குங்குமம் வச்சு எல்லா வேலையும் பண்ணுறது. இப்போ உண்மை காரணம் இதுதான், நீ வேறு காரணம்லாம் கிடையாது. எதற்காக மிட் நைட்டில் வாங்கணும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ காரணம் இதுதான். சாங்க பார்த்துக்கலாம். சரி, இப்போ முடிஞ்சா? இப்போ வாங்கியாச்சு. இப்போ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த 389 பேர் அப்படியே இருந்திருப்பாங்களா? சில பேர் பாகிஸ்தான் போயிருப்பாங்க இல்லையா? அப்போ பாருங்கள், அடுத்த தலைப்பு என்னன்னா, தலைப்பு இதே இருக்கும், இந்திய சுதந்திர சட்டம் 1947, த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இப்போ அது என்னென்ன பண்ண போகுது? அப்போ இந்த சட்டத்தில் முதல் பாயிண்ட் பாரு புரிஞ்சுக்கிறதுக்காக, அரசியல் நிர்ணய சபையினுடைய மொத்த எண்ணிக்கை 389 299 குறைந்தது. அப்போ 90 பேர் என்ன ஆயிடுச்சு, பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். நிர்ணய சபையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 299. இது பாருங்க, 22970.
229 மாநிலங்களிலிருந்து 70 மன்னராட்சி பகுதிகளிலிருந்து. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். மாநிலங்களிலிருந்து மன்னராட்சி பகுதிகளிலிருந்து. முடிஞ்சா? சரி, இப்போ அடுத்து பாருங்க. ரெண்டாவது, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு, அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு 2 வேலை தரப்போகிறோம். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு இச்சட்டம் 2 பணிகளை வழங்குது. முதல் பணி, இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்குதல். கரெக்டா? கான்ஸ்டியூஷனை எழுதணும். ரெண்டாவது வேலை, இந்தியாவிற்கான சட்டங்களை உருவாக்குதல். சட்டமும் கான்ஸ்டியூஷன் ஒன்றா வேற வேறையா? கான்ஸ்டியூஷன் சட்டம், அரசியலமைப்பு சட்டம். இது அரசியலமைப்பு உருவாக்குறது, இது சட்டத்தை உருவாக்குறது. ரெண்டுமே ஒன்று தானே சார்? ஒன்றா வேற வேறையா? இப்போ உதாரணத்திற்கு போஸ்கோ ஆக்ட், அது கான்ஸ்டியூஷனா? அது சட்டம். சரிங்களா? இந்திய குற்றவியல் சட்டம், சரிங்களா, உரிமையியல் நடைமுறை சட்டம். புரியுதா உங்களுக்கு? அப்போ 2 வேலை இருக்கு. கான்ஸ்டியூஷன் வேற, சட்டம் வேற. கான்ஸ்டியூஷன் அரசாங்கம் ரூல் பண்ணுறதற்கான விதிமுறைகள். சட்டம் என்பது மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கானது. இங்கேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், கவனம் நோட் பண்ணணும். அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பை உருவாக்கும் போது அதன் தலைவர் ராஜேந்திர பிரசாத். கவனமாக பார்க்கணும். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷனை எழுதும்போது அதன் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அதே கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி சட்டங்களை எழுதும்போது அதன் தலைவராக இருந்தவர் ஜி.வி. மௌலாங்கர். இது டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அரசியல் நிர்ணய சபையின் பார்த்தாலே என்ன பண்ணிடுறது? ராஜேந்திர பிரசாத்தை போட்டு வச்சுட்டு வந்துடுறது. அது கவனமாக பார்க்கணும். கான்ஸ்டியூஷனை கேட்டிருக்கானா, சட்டங்களை கேட்டிருக்காங்களா? கான்ஸ்டியூஷன் ஆக்ட். கான்ஸ்டியூஷன் கேட்டால் தலைவர் ராஜேந்திர பிரசாத், ஆக்ட் சட்டம் கேட்டால் ஜி.வி. மௌலாங்கர். சரிங்களா? அப்போ மொத்தம் என்னாச்சு? 3 பணிகளை நம்ம உருவாக்கி குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்? கான்ஸ்டியூஷன் உருவாக்க போகிறோம், சட்டங்களையும் உருவாக்க போகிறோம். முடிஞ்சா? அடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் சட்டங்கள் எல்லாம் உருவாக்கிடுறீங்க, எல்லாத்தையும் உருவாக்கியாச்சு. இப்போ அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது கொடின்னு ஒன்று ஏற்றணும். அப்போ இந்தியாவுடைய கொடி என்ன? இப்போ முடிவு பண்ணிட்டோம். என்ன அப்போ முடிவு பண்ணணுமே. இப்போ இதை அழிச்சிடலாமா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள். இதர பணிகள்னு போடுங்க. அதர் ஃபங்க்ஷன்ஸ். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியினுடைய இதர பணிகள், அதர் ஃபங்க்ஷன்ஸ். இதர பணிகள் என்னென்ன பணிகள் இருக்கும்? முதல் பணி பாருங்க. ஃபஸ்ட்டு ஜூலை 22, 1947 இந்த தேதி கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும். மூவண்ண கொடி இந்திய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. The tricolor flag was adopted the national flag of India. மூவண்ண கொடி. மூவண்ண கொடி சில கதைகள் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது, முதல்ல முடிச்சிடும், அதுக்கப்புறம் கதையை சொல்கிறேன். மே 1949 இது ஃப்ளாகியா பாருங்க. காமன்வெல்த், இந்தியா காமன்வெல்த் அமைப்பில் உறுப்பினராக அங்கீகரிக்கப்படுதல்.
ரெகக்னைஸ்டு இந்தியா அஸ் காமன்வெல்த் கண்ட்ரி. அப்போ காமன்வெல்த் கண்ட்ரினா என்ன? காமன்வெல்த் நாடுகள். காமன்வெல்த் அப்படியே எழுதணும், கரெக்டு தான். காமன்வெல்த் நாடுகள் என்றால் ஏதேனும் ஒரு காலத்தில் ஆங்கிலேயரால் ஆட்சி செய்யப்பட்ட நாடுகளின் கூட்டமைப்பு. சரிங்களா? அப்போ காமன்வெல்த் அமைப்பில் அங்கீகரித்தல் அர்த்தம். ரெகக்னைஸ்டு இந்தியாஸ் காமன்வெல்த் கண்ட்ரி. காமன்வெல்த் அமைப்பில் உறுப்பினராக அங்கீகரிக்கப்படுதல். முடிஞ்சா? அடுத்து மூன்றாவது, ஜான் 24, 1950. இந்த தேதி பாருங்க. இந்த தேதியில் 3 வேலை இருக்கு. அது நான் சொல்ற ஆர்டரில் தான் இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு ஆர்டரை மாற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட், நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்படுதல். ஜனகணமன, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து ரெண்டாவது, நேஷனல் சாங், வந்தே மாதரம் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம். ஹிஸ்ட்ரி நடத்திட்டாங்களா ஐயனம்? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த காங்கிரஸ் ஆரம்பிக்கிறது, சுதேசி இயக்கம், என்னதையா கிளாஸ் போயிருக்கு உங்களுக்கு? எதிரையா கேள்வி கேட்டுவேன்னு சொல்லி எல்லாருமே என்ன ஏமாத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் கேட்குறது மாடர்ன் இந்தியா தான் கேட்குறேன். மாடர்ன் இந்தியாவில் எது போயிட்டுருக்கு இப்போ? அப்படியா? வீக் டேஸ் வீக்கெண்ட், அதனால் யாரையும் கேட்க முடியாது. சரி, மாடர்ன் இந்தியா யாருக்கு போயிருக்கு? அவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்போ அவங்க மட்டும் கேள்வி கேட்பான். நான் கை தூக்குனா தான்டா கேட்பேன், தூக்கவே மாட்டோம்டா. சரி வாங்க போயிடுவோம். சரி கேட்கலப்பா, விட்டுருங்கப்பா. அடுத்து மூன்றாவது, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை அன்லைன் பண்ணிக்கங்க. இந்த 5 வேலை இருக்கா? இந்த 5ம் ஏற்கனவே டிஎன்பிசி கொஸ்டினில் வரிசைப்படுத்துக கேள்வி. இந்த 5ல் 4 கொடுத்து அரேஞ்ச் தி கரெக்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. வரிசைப்படுத்துக கேள்வி இருக்கிறது. முடிஞ்சா? சரி, இப்போ வாங்க போயிடுவோம். தேசிய கொடி வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா. சரியா? இது முதலாக எப்பொழுது ஏற்றப்பட்டது? இந்த கொடி முதலாக எப்பொழுது ஏற்றப்பட்டது? இது அழிச்சலாம்ல முடியாது. அப்போ மாடர்ன் இந்தியா நடத்தியிருந்தா தெரியணுமே. எக்ஸாக்ட் கரெக்டு தான். டிசம்பர் 31, 1929 ராவி நதிக்கரையில் லாகூரில் ஜவஹர்லால் நேரு இந்த கொடியை முதலாக ஏற்றினார். ராவி நதிக்கரை, the national flag, the first time the hoisted by Jawaharlal Nehru at Lahore on the bank of Ravi river. ராவி நதிக்கரையில் லாகூரில் ஜவஹர்லால் நேரு ஏற்றினார். சரியா? மறந்துடக்கூடாதுப்பா. இது கொடுக்கலைன்னு வைங்க, இந்த தேதி இல்லைன்னா இந்த தேதி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆக்சுவலாக இந்த தேதி தான் இருக்கணும். இந்த தேதி கொடுத்தாலும் தப்பு கிடையாது. மிட் நைட்டில் தான் நடந்திருக்கும். நைட் 12 மணிக்கு ஏற்றுவார். அந்த 12 மணியை இதாக எடுத்துக்கிறதான்னு தெரியல, ஒரு குழப்பம் இருக்குது. முடிஞ்சா? அடுத்து காமன்வெல்த் சொல்லிட்டேன். நேஷனல் ஆந்தம்
தேசிய கீதம் ஜனகணமன, உங்களுக்கு தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் எழுதியவர், வங்காளத்தில் எழுதினார். ஹிந்தியில் மொழிபெயர்த்ததும் அவர் தான், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததும் அவர் தான், எல்லாமே அவர் தான். சரி, இந்த ஜனகணமன முதலாக எப்பொழுது பாடப்பட்டது? அது நீங்கள் சொல்கிறது வந்தே மாதரத்தை குழப்புறீங்க. 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஜனகணமன முதலாக பாடப்பட்டது. ஒருவேளை சார் மாடர்ன் இந்தியாவில் நடத்தினாங்கன்னா நீங்கள் அங்கே வச்சுங்க, எதுக்கு தேவையில்லாம் போட்டு எழுதுறீங்க. ஜஸ்ட் 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அடுத்து வந்தே மாதரம். வந்தே மாதரம் எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. எந்த புத்தகத்தில் அந்த பாடல் இடம்பெற்றது பாருங்க. 1882 பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம், ஆனந்த மடம் என்கிற புத்தகத்தில் இடம்பெற்ற பாடல்தான் வந்தே மாதரம். இந்த புத்தகத்தை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி யாருக்காக எழுதினார் என்றால், இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின், சன்னியாசி புரட்சி. சன்னியாசிகள்னா யாரு? பக்திமான்கள், வாழ்க்கையை துறந்தவர்கள். அவங்க புரட்சியாளராக மாறியிருப்பாங்க. அந்த புரட்சிக்காக எழுதப்பட்ட பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். சரி, இந்த வந்தே மாதரம் முதலாக பாடப்பட்டது 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. சரி, இந்த வந்தே மாதரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அரபிந்தோ கோஷ். பாண்டிச்சேரி அரபிந்தோ ஆசிரமம், அரபிந்தோ கோஷ் வந்தே மாதரம் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க அந்த 8 மேஜர் கமிட்டி 13 மைனர் கமிட்டி சொன்னோம் இல்லையா, இதனுடைய கமிட்டி மெம்பர் தலைவர் இங்கே கட்டாயம் மனப்பாடம் பண்ணித்தே ஆகணும். அதுலேயும் அந்த 8 மேஜர் கமிட்டி மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஏன்னா பல நேரங்களில் பொறுத்து கேள்வியாக இருக்கிறது. அவர் ஜஸ்ட் அந்த 8 முதன்மை குழுக்கள் மட்டும் இருக்கீங்க. 8 மேஜர் கமிட்டி. மேஜர் கமிட்டி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்றிய அரசியலமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, ஒன்றிய அரசியலமைப்பு குழு, தலைவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து ரெண்டாவது, ஒன்றிய அதிகாரங்கள் குழு, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, அதிகாரம், இதன் தலைவரும் ஜவஹர்லால் நேரு. அடுத்து மூன்றாவது, மாநில அரசியலமைப்பு குழு, ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, மாகாண அல்லது மாநில அரசியலமைப்பு குழு, வல்லபாய் படேல். கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, வல்லபாய் படேல். அடுத்து நான்காவது, அரசியலமைப்பு வரைவு குழு, கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்டிங் கமிட்டி, அரசியலமைப்பை எழுதும் குழு, வரைவு குழு, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள்.
அடுத்து 5வது அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர். ட்ரைப்ஸ், பழங்குடியினருக்கான குழு. அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், பழங்குடியினர், மூணுமே ஒரே கமிட்டி தான், குழு. தலைவர் வல்லபாய் படேல். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைப்ஸ் கமிட்டி வல்லபாய் படேல். இந்த 5 இருக்கு இல்லையா, 5ல் மட்டும் ABC ஒரு 3 மட்டும் எழுதிக்கலாம். 5க்கு மட்டும் சப் கமிட்டிஸ் இருக்கு. அடிப்படை உரிமைகள் துணைக்குழு. அடிப்படை உரிமைகள் துணைக்குழு. ஹலோ சார், யாருங்க சார்? நான் கிளாஸில் இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டுமா? தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ. சரி, போலாமா? அவனை பாருங்கள். அரசியல் அடிப்படை உரிமைகள் துணைக்குழு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி, ஜேபி கிருபாலனி. பல தடவை டிஎன்பிசி கொஸ்டின்யா, ஜேபி கிருபாலனி. அடுத்து சிறுபான்மையினர் துணைக்குழு, பி. மைனாரிட்டி சப் கமிட்டி. மைனாரிட்டி சப் கமிட்டி, சிறுபான்மையினர் துணைக்குழு, HC முகர்ஜி. HC முகர்ஜி. அடுத்து வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி. வடகிழக்கு பழங்குடியினர் பகுதி மட்டும் போடுங்க போதும். நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் ஏரியாஸ். பாருங்க, கோபிநாத் பர்தோலாய், இந்த பர்டோலாயின்னு இருக்கும் போதும், அவ்வளோதான். அடுத்து 6வது கமிட்டிக்கு வந்துருங்க. 6வது கமிட்டிக்கு வந்துருங்க. கோபிநாத் பர்தோலாய் அப்படியே எழுதுங்க. அடுத்து 6வது கமிட்டி வந்து இப்போ 5ல் 3 பார்த்துருப்போம், இப்போ 6க்கு வந்துருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை விதிகள் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி. விதிகள் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். விதிகள், அரசியலமைப்பு நிர்ணய சபை விதிகள் கமிட்டி. நீங்கள் விதிகள் கமிட்டி மட்டும் எழுதிங்க போதுமையா, ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்து மாநிலங்களுக்கான குழு, ஸ்டேட் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, மாநிலங்களுக்கான குழு, ஜவஹர்லால் நேரு. சரி, இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது எத்தனை மாநிலம் இருந்தது? 11 மாநிலம். எத்தனை மன்னராட்சி பகுதி இருந்தது? மன்னராட்சி பகுதி, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். எத்தனை மன்னர்கள் ஜமீன்தார்கள் இருந்திருப்பாங்க சுதந்திரம் வாங்கும்போது? 565 ராஜா இருந்தாங்கய்யா. பிரேக் கூட சொல்ல போகிறானா? என்னது ஏதாவது வாங்கிட்டு வா. வெஜ்ஜு. அப்போ 565. இதில் பாருங்கள், இந்த 565 இருக்கு இல்லையா, இப்போ இந்த 565 கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான கமிட்டி. நீங்கள் பாட்டுக்கு வந்து பின்னா மாநிலங்களை ஒன்றிணைத்தவர் வல்லபாய் படேல் என்ன பண்ணிடக்கூடாது, படையில் போட்டு வச்சிடக்கூடாது. இந்த 565ஓட பேச்சுவார்த்தை நடத்தி 562 இந்தியாவோட சேர்ந்துடும்.
மூணே 3 மட்டும் இந்தியாவோட சேராது. ஹைதராபாத் நிசாம், சரிங்களா, அதுக்கப்புறம் ஜூனார் குஜராத்தில், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த 3ஐ இராணுவம் காவல்துறையை பயன்படுத்தி சேர்த்தது தான் வல்லபாய் படேல், சரிங்களா. அதில் ஸ்டேட் நெகோசியேஷன் கமிட்டி, மாநிலங்களுக்கான குழு, மாநிலங்களோடு பேச்சுவார்த்தை குழு, எப்படி கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு. அது லாஸ்ட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வழி நடத்தும் குழு, ஸ்டியரிங் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வாகனத்தில் ஸ்டீரிங் எதுக்கு? கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ பிரேக் எதுக்கு? அடே பாவியா, ஸ்டியரிங் எதுக்கு, பிரேக் எதுக்கியா? பாதையை தீர்மானிக்க, வழி நடத்துவதற்காகத்தான் ஸ்டியரிங். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் பிரேக்கு, புரியுதா? அப்போ அதனால பேர் ஸ்டியரிங் கமிட்டி, வழி நடத்தும் குழு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த 8 கமிட்டி கட்டாயம் மனப்பாடம் செய்திருக்க வேண்டும், மறந்துடக்கூடாது. முடிஞ்சா? ஜவஹர்லால் நேரு, வழிநடத்தும் குழு ராஜேந்திர பிரசாத். முடிஞ்சா? இப்போ மற்ற கமிட்டிலாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை பாலிட்டியில் அரசியலமைப்பு வரைவு குழு, அதை தூக்கி வெளியே எழுதுங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் தானே எழுத போகிறோம், மற்றெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வருமையா, மற்றெல்லாம் வரலாற்றில் நீங்கள் படிக்க வேண்டியது. அரசியலமைப்பு வரைவு குழு. இப்போ லஞ்ச் டைம் எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு ஷார்ப்பாக விட்டுருவாங்களா? லேட்டாக போனால் ஒத்துக்க மாட்டிங்களா? சரி, அரசியலமைப்பு முடிச்சுட்டு போயிடலாம். அரசியலமைப்பு வரைவுக்குழுன்னு கதையை நான் மறுபடியும் பிரேக் அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமையா? அரசியலமைப்பு வரைவுக்குழு பாருங்கள். ஆகஸ்ட் 29, 1947. ஆகஸ்ட் 29, 1947 அரசியலமைப்பு வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது. இது மொத்தம் 7 உறுப்பினர்களை கொண்டது. 7 மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து 2வது உறுப்பினர் என். கோபாலசுவாமி ஐயங்கார். கோபாலசுவாமி ஐயங்கார். 3வது அல்லடி அல்லது அல்லாடி. அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். 4வது கே.எம். முன்சி. கே.எம். முன்சி. இந்த சி வேணால் போட்டுங்க, தப்பு இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் சையத் முகமது சாதுல்லா. சையத் முகமது சாதுல்லா. அடுத்து என். மாதவ ராவ். என். 6வதுயா என். மாதவ ராவ். இப்போ பாருங்க, ஒரிஜினலாக மாதவ ராவ் நியமிக்கப்படலை. ஒரிஜினலாக அந்த இடத்துல இருந்தவர் பாருங்க பி.எல். மிட்டல். இந்த மிட்டல் உடல்நல குறைவால் ராஜினாமா பண்ணிடுறார். இப்போ கேள்வி என்ன பாருங்க, மாதவ ராவ் யாருக்கு மாற்றாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா மிட்டலுக்கு மாற்றாக. ஒரிஜினலாக நியமிக்கப்பட்டது மிட்டல். உடல்நலக் குறைவால் மிட்டல் ராஜினாமா பண்ணதுனால மாதவ ராவ். முடிஞ்சா? அடுத்து 7வது டி.டி. கிருஷ்ணமாச்சாரி.
டிடி கிருஷ்ணமாச்சாரி. இதுலேயும் பாருங்க, டிடி கிருஷ்ணமாச்சாரி ஒரிஜினல் கிடையாது. இங்கே உண்மையிலே இருந்தவர் டிபி கைதான். இந்த டிபி கைதான் 48ல் இறந்துடுறார். கைதான் இறந்ததுனால டிடி கிருஷ்ணமாச்சாரி. இப்போ வரைவுக்குழு உருவாக்கியாச்சு இல்லையா? இப்போ இந்த வரைவு குழு பாருங்க, ஏறக்குறைய 60 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை படித்து, சரிங்களா, இந்தியாவிற்கான ஒரு அரசியலமைப்பை எழுதி என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியேவும் ஏற்றுக்கல. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரு சில டேட்ஸில் எழுதணையா, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்க பிப்ரவரி, இந்த தேதி அப்படியே இருக்கட்டும், இந்த தேதி பாருங்கள், பிப்ரவரி 1948 வரைவு குழு அரசியலமைப்பின் முதல் வடிவத்தை வெளியிட்டது. The first draft was published. அதாவது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 8 மாதங்கள் வேலை பார்த்து பிப்ரவரி 1948 அரசியலமைப்பின் முதல் வடிவத்தை வெளியிட்டது. வெளியிட்டாச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, பொது மக்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்ய 8 மாதம் கால அவகாசம் வழங்கப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்வதற்கு 8 மாதம் கால அவகாசம். புரிஞ்சா? அடுத்து, பொதுமக்கள் கருத்துக்கள் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்டு 2வது வடிவம் அக்டோபர் 1948 வெளியிடப்பட்டது. அரசியலமைப்பின் 2வது வடிவம் பொதுமக்கள் கருத்துக்கள் அடிப்படையில் 2வது வடிவம் த செகண்ட் டிராஃப்ட் அக்டோபர் 1948 வெளியிடப்பட்டது. சரியா? இப்போ இது ஏறக்குறைய ஃபைனல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா? அடுத்த ஒரே ஒரு தலைப்பு, அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுதல். த கான்ஸ்டியூஷன் அடாப்டட். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுதல். முடிஞ்சா? இந்த தேதி கட்டாயம் மனப்பாடம் பண்ணுவியா? நவம்பர் 4, 1948. அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தை அம்பேத்கர் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சமர்ப்பித்தார். ஒன்றும் கிடையாது. அரசியலமைப்பை அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் சமர்ப்பித்தார். இந்த அம்பேத்கர் இன்ட்ரடியூஸ்டு கான்ஸ்டியூஷன் இன் தி அசம்பிளி. அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தை நிர்ணய சபையில் அம்பேத்கர் சமர்ப்பித்தார். இப்போ நிர்ணய சபை என்ன பண்ணணும்? அதே பார்லிமெண்ட்டு. இப்போ பார்லிமெண்ட் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நடைமுறைக்கு வந்துடும். சரி, அப்படியே அம்பேத்கர் ஏற்கனவே பாருங்கள், முதல் வடிவத்தை அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அப்புறம் மக்கள் கருத்து சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் 2வது வடிவம், அப்புறமும் சேஞ்ச் பண்ணி இப்போ அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு அப்படியே ஏற்றுக்கிட்டோமா? இங்கே தான் எவ்வளவு வேலை பார்த்துருக்கான்னு பாருங்கள். அம்பேத்கர் கொண்டு வந்தது நவம்பர் 48 பாருங்கள். இப்போ இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, ஏறக்குறைய 1 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த ஓராண்டுகள் அரசியலமைப்பின் ஒவ்வொரு எழுத்தும் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் விவாதிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7653 திருத்தங்கள் முன்மொழியப்பட்டது. இப்போ எத்தனை சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க? 7653. இதில்
2473 திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நிர்ணய சபை உறுப்பினர்கள் சொன்ன மாற்றங்களின் எண்ணிக்கை 7600. ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் 2400. சரிங்களா? அப்போ இந்த 2473 மாற்றங்கள் செய்யப்பட்டு அரசியலமைப்பின் எழுதிட்டீங்க இல்லையா? அப்போ அரசியலமைப்பின் இறுதி வடிவம் இறுதியாக நவம்பர் 26, 1949 மொத்தம் 284 உறுப்பினர்கள் கையெழுத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. Finally, the Constitution was adopted on November 26, 1949 with the signature of 284 members. 284 உறுப்பினர்கள் கையெழுத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும்? பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் 299. அன்னைக்கு 15 பேர் வரலையா? மொத்தம் வந்திருக்க வேண்டியது 299, 15 பேர் வரல. அப்போ 284 உறுப்பினர்கள் கையெழுத்தோடு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ ஏற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்த கேள்வி, முகவுரை அப்படின்றது இண்டெக்ஸ். அரசியலமைப்பிற்கு முன்பே முகவுரை எழுதணுமா அல்லது அரசியலமைப்பை எழுதிட்டு முகவுரை எழுதணுமா? இது டிஎன்பிசி கொஸ்டின்யா. என்ன சொல்லிட்டாங்கனாக்க, பின்வரும் கூற்றுக்கள் எது சரி? அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வச்சுட்டாங்கனாக்க, அரசியலமைப்பு எழுதிய பிறகு முகவுரை எழுதப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இப்போ முகவுரை என்பது இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். பாடச்சுருக்கம், புத்தகம் எழுதிட்டு பாடச்சுருக்கம் வைப்பீங்களா இல்லை பாடச்சுருக்கத்தை வச்சுட்டு புத்தகம் எழுதுவீங்களா? ஃபுல்லாக எழுதிட்டு இந்தந்த பக்கத்துலேருந்து இந்தந்த பக்கத்துலேருந்து தான் முன்னாடி போய் என்ன வைக்க முடியும். முதலையே பக்கத்தெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அந்த பக்கத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, புத்தகத்தை அடக்க முடியாது. அதனால் பாருங்கள், அரசியலமைப்பு எழுதிய பிறகு முகவுரை எழுதப்பட்டது. கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பை எழுதியாச்சு. இப்போ அடுத்து நடைமுறைப்படுத்தணும். லஞ்சுக்கு போயிட்டு வாங்க, நடைமுறைப்படுத்திடு. புரியுதா கொஞ்சமாவது? இப்போ இந்த ஃப்ளோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஃப்ளோ கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது மாற்றம்? ஏன்னா அதேமாதிரி பாருங்கள், இடையில வந்து பார்த்தீங்களேன் சில வார்த்தைகள் வந்து உங்கள் ஏரியா மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக மரியாதையாக பேச மாட்டோம். ஏன்னா என்னுடைய மதுரை தமிழ் அப்படி தான். நாங்கள் போடா வாடன்னு அசிங்கமாக பேசுகிறதே வந்து எங்கள் ஊர் தமிழ். இந்த வாங்க போங்கன்றதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. இப்போ சில இந்த கொங்கு பெல்ட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் கோயம்புத்தூர் கிளாஸ் இருக்கும்போது சார் என்ன அப்படியே போகிற போக்கில் இப்போ எங்கள் தமிழ் அப்படி தான். எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கனாக்க வாடா போடா இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் வரும். நாங்கள் ரொம்ப மரியாதையெல்லாம் பேச மாட்டோம். அது எங்களுடைய அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை கூட விட்டேனாக்க அது என் தப்பு இல்லை, என்னுடைய பழக்கத்தினுடைய தப்பு. சரியா? அது முன்னாடியே சொல்லிடுறியா? ஸோ கிளாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குல்ல? ஸோ இது என்னென்னா அப்படியே மனப்பாடம் பண்ணணும். இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறது முக்கியம் கிடையாது, படிக்கிறது முக்கியம் கிடையாதுயா. யார் வேணாலும் படிக்கலாம். டெஸ்ட் எழுதணும். இப்போ நீங்கள் படித்தது சரியா தப்பா அப்படின்றது எங்கே பயன்படும்னாக்கா தேர்வில் தான் செக் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அப்போ இன்றைக்கி இதை நான் முடிச்சுட்டு போகிறேன் இல்லையா, டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். பார்த்துட்டு இன்றைக்கி இவ்வளோ படிச்சிருக்கோம், இதை கொஸ்டின் பேப்பரில் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே உருப்படியாக நல்லா படிச்சிருக்கோன்னு அர்த்தம். நான் நல்லா நடத்தியிருக்கேன், நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. அப்போ ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம், அல்லது வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் பார்க்குறோம். கேள்வி பூராமே புதுசாக இருக்குது, ஒன்றுமே நமக்கு தெரியலை. ஒரு 10 கேள்வி இருக்குது, ஒரு 8 கேள்வி தெரிஞ்சு 2 கேள்வி தெரியலனா தப்பு கிடையாது. அது 2 கேள்வி இங்கே வெளியில் இருந்து 10 கேள்வியுமே தெரியலனா 2 தப்பு நடந்திருக்கும். ஒன்று நான் தப்பாக நடத்தியிருப்பேன், இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருப்பீங்க. இந்த 2 தப்பில் எது நடந்தாலும் ரிசல்ட் வராது.
ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை நான் நடத்திட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். அப்படி இல்லை வேறு எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வேணாலும் பாருங்கள். ஆன்சர் பண்ண முடியலைன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கேட்டுறணும். சார் இது நடத்தணும், இது புரிய மாட்டேங்குது, திருப்பி சொல்லிக் கொடுங்க சார்னா சொல்லி கொடுத்துடலாம். சும்மா வந்தம் போனோம்னு இருந்தீங்கன்னா நஷ்டம் எங்களுக்கு அல்ல. திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களை மாதிரி அடுத்து என்ன பண்ணுவான், அடுத்த வருஷம் இன்னொரு 10 பேர் வரத்தையே செய்வான். இந்த வருஷம் விட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் வராது. புரியுதா? ஒவ்வொரு வருஷம் எக்ஸாமில் ஃபெயில் ஆனீங்கன்னா உங்களை விட அதனுடைய வலி எனக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது, நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் ஃபெயில் ஆகிருப்பீங்க அதிகபட்சம். ஒரு மனுஷன் 16 வருஷம் ஃபெயில் ஆகியிருந்தால் எத்தனை வழிகளை தாண்டி வந்திருப்பேன், எத்தனை இன்டர்வியூ போயிட்டு. உங்களுக்கு என் ப்ரிலிமினரி கிளியர் ஆகிறதுக்கே எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே. நான் இன்டர்வியூலாம் போய் இன்டர்வியூவில் ஃபைனல் லிஸ்ட்டில் பேர் வராமல், ஸோ அதெல்லாம் நாங்கள் கடந்து வந்துடுவோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா எங்களுக்கு உங்களை மாதிரி பசங்க கிடப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் எக்ஸாமை விட்டுட்டிங்கன்னா திருப்பி எக்ஸாம் கிடைக்காது. இப்போ இந்த வருஷம் 2026 நோட்டிஃபிகேஷன் வருது. அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? இப்போ 27 கன்ஃபார்மாக வந்துருமா? 27 கொரோனா வந்துருச்சுப்பா, என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஒரு 3 வருஷம் லாக்டவுன் போயிடுச்சு. இந்த வருஷம் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கொரோனா காலத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டே சம்பளம் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வருஷம் வர்றது தான் கன்ஃபார்ம். அடுத்த வருஷத்துக்கு நம்மக்கிட்ட என்ன கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. அப்போ வர நோட்டிஃபிகேஷனை கடைசி வாய்ப்பாக பயன்படுத்திங்க. அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க.